ஆக்சுவலி இன்னைக்கு ட்வைங்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல ஆர்டர் போட்டிருந்தேன். என்னன்னா ஃப்ரை சிக்கன் வாவ் சிக்கன் ஒரு கடையில போட்டிருந்தேன். 12:21 ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். 30 மினிட்ஸ்ல வந்துடும் சொன்னாங்க. 45 மினிட்ஸ் ஆச்சு, அப்பவும் வரல. அப்ப டெலிவரி மேனுக்கு கால் பண்ண டிராஃபிக்னு சொன்னாங்க. சரி அதுவும் விட்டுட்டேன். கரெக்டா 1:18 ஃபுட் டெலிவரி ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு. சரி ஓகே, ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குற சுத்தமா சூடால ஆல்மோஸ்ட் நல்லாவே இல்லை. சரி கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அதுக்கு ட்வைங் ஆப் சைட்ல இருந்து ஒரு லேடி பேசினாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டு போட்டோஸ் அண்ட் பில் எல்லாம் அனுப்ப சொன்னாங்க. அதுவும் அனுப்பிவிட்டேன். அதுக்கு 15 மினிட்ஸ் மேல கான்வர்சேஷன் நடந்துச்சு. சாரி எல்லாம் கேட்டு 38 rupees கூப்பன் மட்டும் தந்தாங்க. சரி இப்போ நான் லஞ்சுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சாரி மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பரான ஆன்சரே வரல. சோ அதுக்கு நான் சொன்னேன், உங்க சைட்ல தான் மிஸ்டேக் இருக்கு, நீங்க தான் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும், ஹையர் அஃபிஷியல் யாருன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கனெக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, கனெக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஓகே நான் வெயிட் பண்ணேன். 40 minutes கழிச்சு ஒரு ஸ்லாட் புக் பண்றேன், அப்ப பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இந்த ஆன்சர் சொன்னோடனே நான் கட் பண்ணிட்டேன். 230 rupees 3 hour வெயிட் பண்ண வச்சாங்க. அது கூட பரவாயில்ல, ஃபுட்டும் நல்லா தான் கோல்டா கூட இருந்துச்சு. அதுக்கு சாரி கேட்டாங்க. தென் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கூட அவங்க கிட்ட இருந்து வரல. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்தா ப்ராப்பரா அவங்க ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.